இந்த பாசுமதி ரைஸ் எப்போ வாங்கிட்டு வந்தேனே தெரியல. மாசக்கணக்கா வீட்ல இருக்கு. அதுவும் 2 பாக்கெட்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. 2ம் சேர்த்து 1 கப் அளவு தான் இருந்துச்சா. இந்த அரிசி வீட்ல இருக்கிறது தெரியும். சரி எப்பவாச்சும் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டுருந்தேன். ஆனா இது ரொம்ப நாள் போயிட்டே இருக்கா. அதனால இன்னைக்கு வெஜ் புலாவ் மாரி இதிலேயே ரெடி பண்ணிட்டேன். இந்த அரிசி ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின அரிசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஊறி வந்தால் தான் கரெக்டாக இருக்குமா. அதனால ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறி வரதுக்குள்ள இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஒரு குக்கரில் தாராளமாகவே ஆயில் சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஊற வச்சிருந்த பாசுமதி ரைஸையும் சேர்த்துக்கிட்டு 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி, 1 கப் தேங்காய் பால் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். அப்போ தான் அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கும். கடைசியாக நெய் விட்டு நல்லா கிளறி விட்டால் சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி.